ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு ஹிந்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கரணும் ஸ்ருதிகாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரண் ஸ்ருதிகா பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த வீட்டோட முடிஞ்சிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் உடனே பேசி அன்னைக்கே சால்வ் பண்ணி முடிச்சிடணும். அதை தொறுன்னு அடுத்த நாள்லாம் இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீடு மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளில போனாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் லெவல் கண்டினியூ ஆகணும். லைஃப் லாங் நம்ம ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக எடுத்து சொல்கிறாரு ஸ்ருதிகாவுக்கு. ஸ்ருதிகாவும் மண்டையாட்டிட்டு டக்குன்னு டாபிக் மாற்றிடுறாங்க. ஸோ ஸ்ருதிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஜிம்முக்கு போய் தான் என் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்களோட உடல் அமைப்புக்கும் உங்களோட ஃபிட்னஸ்க்கும் நீங்கள் வந்து தனியாக ஒரு ஜிம்மே வைக்கலாம். வெளியே போய் ஒரு ஃபிட்னஸ் சென்டரே கூட வச்சுக்கலாம். ஏன்னா அது வச்சு ரன் பண்ணுறதுக்கான முழு தகுதியும் திறமையும் உங்ககிட்ட இருக்குன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஸ்ருதிகாவுக்கும் கரணுக்கும் இதுக்கு முன்னாடி அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஃபைட் வந்ததில்லை. அப்படி வந்தாலும் ஸ்ருதிகா எதையும் மனசில் வச்சுக்காமல் டக்குன்னு எல்லார்ட்டையும் பேசி முடித்து அதை சால்வ் பண்ணிடுறாங்க. கண்டினியூவாக எல்லார்ட்டையுமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ சாகத்துக்கும் ராஜேந்தர் சிங்கிற்கு தான் உண்டான ஒரு பெரிய ஒரு ஃபைட் ஒன்று வந்துச்சு. பட் அந்த மாதிரி ஃபைட்டு இவங்களுக்குலாம் வந்தது கிடையாது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லெவல் எப்போவுமே கண்டினியூ ஆகும் தான். ஸோ இதை பற்றின விஷயங்கள் கண்டினியூவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.